வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு விஷயங்களை உங்ககிட்ட கேட்க வேண்டி இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு கால திராவிட ஆட்சியின் சாதனைகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. தாவேகா ஆல்ரெடி போராட்டம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க? சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேம் என்ன பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க நிறைய விஷயங்களை இந்த 5 வருஷத்துல செஞ்சிருக்காங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மகளிருக்கான திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல மாணவர்களுக்கான நான் முதல்வன் போன்ற திட்டங்கள், அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமா ஸ்டேட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பீட் ஃபாக்ஸ்கான் உடைய ஃபேக்டரிஸை எக்ஸ்பேண்ட் பண்றதாகட்டும், டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஃபேக்டரிஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹை அண்ட் ஜாப்ஸை கொண்டு வரதுல எல்லாத்துலயுமே இந்த கவர்மெண்ட் தே ஹவ் பீன் அட் த ஃபோர் ஃப்ரண்ட். பட் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்டோடைய வீக்கஸ்ட் லிங்கா நான் பார்க்குறேன். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர்லேயே 2-3 விஷயங்களை நீங்க பார்க்கலாம். லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன். ஸோ லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆகிற அளவுக்குலாம் தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை. பட் லா அண்ட் ஆர்டர்ல சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, டேட்டாவை வச்சு கடந்த அதாவது 2016 to 21 டேட்டாவையும் 21-26 டேட்டாவையும் கம்பேர் பண்ணி இல்ல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா 2024-25 இந்த 2 வருஷத்துக்கான என்சிஆர்பி டேட்டாவை இன்னும் தமிழ்நாடு காவல்துறை மத்திய அரசுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் நிறைய சந்தேகங்களை எழுப்புகிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயத்துல ஒரு சென்சிட்டிவான ஒரு சீரியஸான இஷ்யூல யூ கான்ட் ஹைட் பிஹைண்ட் நம்பர்ஸ். ஏன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பிஜேபி அவங்க ஒன்னு டேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்ல பழைய டேட்டால ஒளிஞ்சுக்கிட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்னு பேசுவாங்க. அதே போன்ற ஒரு விஷயத்தை லா அண்ட் ஆர்டர்ல டிஎம்கே கவர்மெண்ட் பண்றதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மார்ஜினல் ரிடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, மார்ஜினல் ரிடக்ஷன் இருக்குனாலும் அப்ப தினம் நாம கேள்விப்படுகின்ற இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், அதன் பிறகு பாத்தீங்கன்னா கஞ்சாவினுடைய புழக்கம் தமிழ்நாட்டுல இல்லாத கிராமங்களே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம். அதற்காக அது 2021 மே 7க்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வந்ததுன்னு யாருமே சொல்ல வரல. 2016-17 இருந்தே இருக்கு. அதனுடைய புழக்கங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. நிறைய இடங்கள்ல நாம பாக்குறோம் காவல்துறை அதிகாரிகளே ஒண்ணு அந்த கஞ்சா விற்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த கஞ்சாவை விற்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்க வர்றவங்க மேல கேஸ் போடுறது, அவங்கள தாக்குறது, இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லா அண்ட் ஆர்டர்ல இந்த கவர்மெண்ட் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அவங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நேத்து டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி போன்றவர்கள்லாம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் லாக்அப் டெத்ஸ், டுவர்ட்ஸ் கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்றாங்க. கவர்மெண்டே சொல்றாங்க 4-5 கஸ்டோடியல் டெத்ஸ் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நடந்திருக்குன்னு. பட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஹென்ரி திஃபாங்கே போன்றவர்கள்லாம் ரொம்ப கிரெடிபிள் பீப்புள்ஸே த நம்பர் மஸ்ட் பி அரவுண்ட் 24 to 27. இதை நாம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த ஆக்டிவிஸ்ட்க்கு இவங்களுக்கு யாருக்கும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. தே ஒர்க் ஃபார் த சொசைட்டி. இப்ப நானும் நீங்களும் எதுக்கு இந்த இஷ்யூவை பேசுறோம்னா சொசைட்டிக்காக பேசுற மாதிரி அவங்களும் அதே மாதிரி சொசைட்டிக்கு உண்மைகளை கொண்டு போறதுக்காக தான் பேசுறாங்க. அவங்க 24 27 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னன்னா, 8 மாசத்துக்கு முன்னால சிவகங்கையில அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் காவல்துறையினால் அடித்து துன்புறுத்தப்பட்டு மரணம் அடைந்த பிறகு முதலமைச்சரே போன் பண்ணி மெக்னானிமஸா சாரி சொன்னாரு. அந்த சாரி சொன்ன பிறகு கூட இன்னைக்கு ஒரு கஸ்டோடியல் டெத், அதுவும் ரொம்ப கொடூரமா நடக்குது அப்படின்னா
அப்ப வந்து காவல்துறை வந்து முதலமைச்சர் சாரி சொன்னதை கூட பெருசா எடுத்துக்கல. அவங்க வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டா அவங்க நடந்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா இவங்க பண்றாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்க. அப்புறம் மகளிர் மாநாடுன்னு பண்றாங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கான லேப்டாப் இது எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு மாணவர்களுக்கான பெப்டாக் கொடுக்கறது எல்லாம் பண்ணும்போது ஒரு சாதனை அப்படின்ற இடத்துல அவங்க பேசும் பொழுது லா அண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து வெட்ட வெளிச்சமா உங்க அந்த சாதனைகள்லாம் ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து என்ன நடந்தாலும் சரி, நீங்க வந்து சென்னை போன்ற நகரங்கள் வந்து தேர் கால்ட் அஸ் சேஃப் சிட்டிஸ். நான்லாம் டெல்லியிலலாம் இருந்திருக்கேன். அங்கெல்லாம் யாருக்குமே வந்து 9:00 10:00 மேல நைட்ல நீங்க வந்து நடக்க முடியாது. போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சென்னையில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. பெண்களும் ஆண்களும் எல்லாருமே வந்து நைட்ல எத்தனை கிட்டத்தட்ட மணிக்கு தமிழ்நாட்டுல எங்க மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 8 நகரங்கள் வந்து தே ஆர் வெரி சேஃப் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா கூட ஒரு ஆர்டிகிள் ஆமாங்க. கூட நம்ம படிச்சோம். ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த மாரி விஷயங்கள் ரெகுலரா ஒரு கிரைம் நடக்கும்போது, அண்ணா யூனிவர்சிட்டி மாரி ஒரு புரொடெக்டட் கேம்பஸ்ல ஒரு கேர்ள் வந்து ஷி இஸ் பீயிங் செக்சுவலி அசால்டட். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல அதே மாரி ஒரு செக்சுவல் அசால்ட் நடக்குது. இதெல்லாம் வந்து கிரேவ் கிரைம்ஸா நடக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தே வேர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, கவர்ன்மெண்ட் வந்து அந்த பேட்ரோலிங் இன்கிரீஸ் பண்றதுல இருந்து, போலீஸ் அதிகாரிகள் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டைம் டிஜிபி தமிழ்நாட்டுக்கு இன்னும் இல்ல. ஸோ இது போன்ற விஷயங்கள்ல வந்து இவங்க இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னொன்னு வந்து இந்த ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்து வார்த்தைகளால மட்டும் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் சாரி கேட்ட பிறகு இந்த விஷயம் நடக்குது. இன்னொன்னு 2, 3 விஷயங்கள்ல டிஎம்கே கவர்ன்மெண்ட் வந்து அவங்க வந்து அவங்க சொன்ன ப்ராமிசஸ பண்ணலங்கிறதும் நான் இங்க பதிவு பண்ணணும்னு இப்ப நினைக்கிறேன். இதுல 2, 3 விஷயங்கள் சார் இதுல ஒரு 2, 3 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசாங்க தரப்பில இருந்து இதற்கான முயற்சிகளை எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அப்படிங்கிறத சட்டமன்றத்திலே அறிவிச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வராரு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிரேவ் கிரைம் அதுல சம்பந்தப்பட்டவர் ஒரு திமுக ஆதரவாளராக இருந்தாலும் ஒரு 3 மாசத்துல அதை விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல நடந்த கிரைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல 60 அவங்க டேஸ்ல வந்து வாங்கியிருக்காங்க. தண்டனை வாங்கி குடிச்சிருக்காங்க. 2023ல நடந்த ஒரு கிரைமுக்கு வந்து போன முந்தின நாள் பாத்தீங்கன்னா மரண தண்டனை வந்து வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஒரு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க. சோ ஒரு அளவுக்கு வந்து அரசாங்கம் தரப்புல இருந்து அரசாங்கம் முயற்சி பண்ணுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல 2 ஆங்கிள்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் சார். ஒண்ணு இந்த பொலிட்டிக்கல் சைட் ஆஃப் இட் அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் பிஃபோர் தட் ஒரு போலீஸ் எஃபிஷியன்சிங்கிறது வேற, போலீஸோடைய ஆட்டிடியூடுங்கிறது வேற இல்லையா? இங்க வந்து போலீஸ் வந்து பெரும்பாலான போலீஸ்காரர்கள் எஃபிஷியன்ட்டா இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேருடைய ஆட்டிடியூட்னால இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. போலீஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இட்ஸ் எ மேஜர் ப்ராப்ளம். அவங்க வந்து போலீசிங்கோட சேர்த்து அந்த ஆட்டிடியூடையும் நீங்க வந்து சரி பண்ணணும். முந்தநேத்து விளாத்திக்குளத்துல நடந்த அந்த விஷயத்த நேத்து நாம எல்லாரும் லைவ்ல பார்த்திருப்போம். அந்த அதிகாரிகள் வந்து அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து எப்படி மக்கள் கிட்ட பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறத நாம இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட ஒரு சாமானிய மக்களும் போயிட்டு ரொம்ப எளிதா அணுகக்கூடிய இடத்துல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து கலெக்டர் அப்படிங்கிற மரியாதை இருக்கும். ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். பட் அவங்க கிட்ட போனா அவங்க நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நம்மள கேட்பாங்கங்கிற ஒரு ஒரு தைரியம் வந்து மக்களுக்கு இருக்கும். அத நாம வாரம் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல வாரத்துக்கு ஒரு முறை திங்கட்கிழமை வந்து மக்கள் குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்துறாங்க. அங்க வந்து அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மக்களுக்குமான அந்த இடைவெளியே இருக்காது. எல்லாரும் போய் ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட மக்கள் வந்து ரொம்ப சகஜமா பழகுற எத்தனையோ வீடியோஸை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியோட மக்கள் வந்து ரொம்ப சகஜமா பழகுற வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு. ஸோ இந்த போலீஸ் எஃபிஷியன்சிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃபிஷியன்சி எல்லாம் இருக்கு. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து இன்னொன்னு நான் ஒத்துக்கிறேன். இந்த கவர்மெண்டோடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்விஃப்டா இருக்கு. பட் அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்விஃப்டா இருக்கிறதுனாலயே நாங்க கிரைமை கண்ட்ரோல்
பண்றத வந்து நீங்க மன்னிச்சிடணும். அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து எங்கள எதுவும் சொல்லக்கூடாது. பாருங்க ரெஸ்பான்ஸ் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே கவர்ன்மெண்ட்ல சாத்தான்குளம் பிளஸ் ஸ்டெர்லைட்ல வந்து தி ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி வெரி லேகிங். முதலமைச்சர் போய் பொள்ளாச்சி பார்க்கல. ஆல்சோ. ஆமா. அதிமுகவினுடைய ஆட்கள் யாருமே போய் பார்க்கல. அதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் வர்றது கிடையாது. பட் அதற்காகவே வந்து நாங்க பிரிவென்ட் பண்ணலங்கிற விஷயத்த நீங்க மறந்துடணும். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிற விஷயத்த நீங்க எல்லாரும் மறந்துடணும். பாருங்க ரெஸ்பான்ஸ் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிஎஸ்பியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பிறகு 3 நாள்ல முதலமைச்சர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஒய்ஃப் பொற்கொடி போயிட்டு அவங்களுக்கு வந்து கண்டோலன்ஸ் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெமோக்ரஸில நீங்க வந்து வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். முதலமைச்சர் போன பிறகு தான் மத்த எதிர்க்கட்சி தலைவர்களும் போறாங்க. அதற்கு முன்ன யாருமே போல. பட் இந்த ரெஸ்பான்ஸ் கரெக்ட்டா இருக்குங்கிறதுனாலே பிரிவென்ஷன்ல நாங்க தப்பு பண்ணா நீங்க கேட்கக்கூடாதுங்கிறது வந்து நியாயம் கிடையாதுங்கிறது தான் அஸ் அ ஜர்னலிஸ்டா என்னோட ஒப்பீனியன். பிரிவென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பிரிவென்ஷன் பண்றதுக்கு அந்த எல்லா கிரைமையும் பிரிவென்ட் பண்ண முடியாது மேம். வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு கிரைமை பிரிவென்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு இந்த கைஸ் ஆஃப் இப்போ வந்து இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு விமன் வந்து ஷி நியூ சம்வன் அவங்களோட போயிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு 2, 3 பேரை கூட்டிட்டு வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணும்போது, இதெல்லாம் வித்தின் ஒரு 4 வால்ஸ்ல நடக்கும்போது, இத போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் கோயம்புத்தூர் செக்ஷுவல் அசால்ட் போன்ற விஷயங்கள், அங்க ஒரு பேட்ரோலிங் இருந்தா அத வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டில வந்து நீங்க ப்ராப்பர் புரொடெக்ஷன் இருந்திருந்தா அத கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரைம்ஸ் சென்னையில தரமணியில சென்ட்ரல் பாலிடெக்னிக்ல பீகாரி ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து 3 பேர் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்ணலன்னு தான் கேட்கிறோம். நீங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஏன் கண்ட்ரோல் பண்ணலன்னு யாருமே கேட்கல. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேட்ரோலிங் அப்படிங்கிற விஷயம் நாங்குநேரியில இப்போ ஒரு இஷ்யூ நடக்குது. அதுக்கு முன்ன சின்னதுரை தாக்கப்பட்ட விவகாரத்துல ஒன் ஆஃப் தி ஜுவினைல் வந்து இப்போ இந்த கேஸ்லயும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த ஜுவினைல வெளியில விட்டது கோர்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஜுவினைல கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருது? அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர். பீட் போலீசிங்னு ஒண்ணு இருக்கு. அவர் என்னென்ன பண்றாரு, அவருக்கு ஏதாவது வெப்பன்ஸ் கிடைக்குதா, அவர் எங்க போறாரு, என்ன பண்றாருங்கிறத வந்து பீட் போலீசிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருந்துச்சுன்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்த்திருப்பாங்க. இன்னொன்னு இன்னைக்கு பீட் போலீசிங் வந்து சென்னையில நிறைய இடங்கள்ல ஆப்சென்ட் ஆயிருக்கு. பீட் போலீசிங் இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ஹவுஸ்ல வந்து ஒரு 80 இயர் ஓல்ட் சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க. அவங்கள டெய்லி நாம போய் செக் பண்ணணும். இதெல்லாம் போலீஸ்காரங்க வேலை வந்து நீங்க வந்து இப்போ எல்லாருக்கும் இப்போ போலீஸ்னா என்ன தெரியுமா மேம் ஞாபகம் வருது? நீங்க வந்து ஒரு ரோட்ல போகும்போது இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏரிட்ரல் ரோட்ஸ்ல எல்லாம் 9 வந்து இவங்க பேரிகேட்ஸை போட்டுட்டு ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா, நீங்க வந்து 8:30க்கு ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பண்றீங்களா, ஓகே அதெல்லாம் பண்ண வேண்டியதுதான். அதே போலீஸ் வந்து 12 மணிக்கு மேல பேட்ரோலிங்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப என்னன்னா நீங்க கேட்டதான் எஃபிஷியன்சி எல்லாம் இருக்கு. பட் போலீஸ் ஆபீசர்ஸோட ஆட்டிடியூடு மாறணுமானா நிச்சயமா அந்த ஆட்டிடியூடு மாறணும். ஏன்னா இந்த விளாத்திக்குளம் கேஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இல்ல ப்ரொசீஜரல் லேப்சஸ் சொல்லி இல்ல இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி அவங்கள வந்து டைம் வேஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் போலீஸோட ஆட்டிடியூடா நீங்க மாத்தணும். இன்னொன்னு வந்து போலீஸ் பர்சனல் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். அவங்களுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கிளாஸஸ், யோகா இல்ல வாட் எவர் தே வாண்ட், அந்த மாதிரி நம்ம போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா போலீஸ்னாலே இப்படிதான். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நான் கூட அப்படிதான் இப்ப பேசிட்டு இருக்கோம். போலீஸ்னாலே மக்களுக்கு வந்து இதுவானா பட் அதை வந்து நான் அஸ் அ சொசைட்டியா தான் நாம மாத்தணும், ஒரு கவர்மெண்டா பட் தி எஃபர்ட் ஹஸ் டு கம் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது. நீங்க வந்து டோன்ட் ஹைட் பிஹைண்ட் த ஃபிகர்ஸ், டோன்ட் ஹைட் பிஹைண்ட் சர்டன் திங்ஸ். ஆமா எஸ் இட் இஸ் அ ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் அப்படி. ஏன்னா ஒரு முதலமைச்சர் வந்து சாரி கேட்ட வரலாறு கிடையாது. ஆனா ஒரு முதலமைச்சர் போன் பண்ணி சாரி கேட்கும்போது அதை நீங்க ஒரு வார்னிங் சிக்னலா எடுத்துட்டு இன்னொரு கஸ்டோடியல் டெத் நடக்காம பார்த்திருக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. ஆனா அந்த காவல்துறை ஏன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகிறது அப்படிங்கிற கேள்வி வந்து அது காவல்துறையை மட்டும் கேட்க முடியாது, காவல்துறையை வழி நடத்துகின்ற அரசாங்கத்திடமும் தான் கேட்கணும். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஏன்னா திமுக அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான
முன்னேற்றமாக இருக்கட்டும், கல்வியாகட்டும், சுகாதாரம் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசு இந்த விஷயத்துல கொஞ்சம் லேக் ஆகுது அப்படிங்கும்போது கூடுதல் விமர்சனங்களை நம்ம வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கறத நீங்க பதிவு பண்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கட்சிகள் இதுல வந்து எப்படி கையாளுறாங்க? இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து பேசக்கூடிய ஒரு துணி வந்து நமக்கு வந்து தென்படுது. இதற்கான உண்மையான சொல்யூஷன் என்ன? இதை எப்படி சரி செய்யலாம்? அப்படிங்கிறத பத்தி எந்த ஒரு எதிர்க்கட்சியும் பேசுனது வந்து நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் மீடியால கொடுக்கக்கூடிய ஹைப் இந்த விளாத்திக்குளம் விஷயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 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 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அந்த குழந்தையோட உடல் வந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பரப்புறாங்க. அது தீயா பரவுது. நிறைய பேர் அது சோசியல் மீடியால வந்து அத ஒரு காரணமாக வச்சு திமுகவை விமர்சனம் பண்றாங்கன்னு பாக்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை மூலமாகவே செய்தி வருது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அதற்குள்ள பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு மாப்ட் போட்டோகிராஃபே வந்து அவர் ஷேர் பண்ணி பதிவு போடுறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் மீடியா வந்து கொஞ்சம் நடக்கக்கூடிய சம்பவங்களை கொஞ்சம் பொலிட்டிக்கல் சென்சேஷனலிசம்காக எக்ஸாஜரேட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதிர்க்கட்சிகள் இதை ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா அணுகிறதா உங்களுக்கு தோணும்? மீடியாவை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டைசேஷன் தேவை மேம். அதுல வந்து எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஐ ஆல்சோ ரெப்ரசன்ட் மீடியா. பட் மீடியாக்கு சென்சிடைசேஷன் வேற சார். சென்சேஷனலைஸ் பண்றாங்க. சென்சிடைஸ் பண்றது நல்ல விஷயம். சென்சேஷனலைஸ் பண்றாங்க. இல்ல சென்சேஷனலைஸ் பண்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். மீடியாக்கு வந்து இதை எப்படி கவர் பண்ணுங்கிற சென்சிடைசேஷன் வேணும். அவங்களுக்கு வந்து தேர் ஹேஸ் டு பி ப்ராப்பர் லெசன்ஸ். மீடியா இதை எப்படி கையாளணும், ஒரு கைட்லைன்ஸ் இருக்கணும். அந்த கைட்லைன்ஸ்லாம் இருந்தா இப்போ வந்து பாக்ஸ்கோ கேசஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கைட்லைன் இருக்கு. இப்ப நான் ஒரு ஸ்டோரி எழுதும் போது அந்த பர்டிகுலர் சர்வைவரோட வீடை வந்து ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் அதை காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுடைய எடிட்டோரியல் கால், வி டுக் அன் எடிட்டோரியல் கால், வி வில் நாட் பப்ளிஷ் தட். ஸோ அந்த மாதிரி மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வாலண்டரியா நிறைய விஷயங்களை பண்ணணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல மீடியாவை மட்டும் பிளேம் பண்ணி ப்ராப்ளம் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அந்த சம்பவம் நடந்த உடனே காவல்துறை வந்து ஒரு ப்ராப்பர் அபிஷியல் சேனல்ல அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்கன்னா யாருமே சோர்ஸ் பேஸ்ட்ல போய் கேட்க மாட்டாங்க. இப்ப வந்து அந்த இஷ்யூ நடக்குதுன்னா ஒரு 2 hours 3 hours மீடியாக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷன், இந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் இது நடந்ததுன்னு வந்துச்சுன்னா யாருமே ஸ்பெகுலேட் பண்ண மாட்டாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசருக்கு பேசுவாங்க. இப்போ மீடியாக்கு பேச ஆத்தரைஸ்ட் இல்லாத பீப்புள்லாம் கூட இத பத்தி பேசுவாங்க. சோ அப்படிதான் வந்து தவறான இல்ல சார், அந்த மேட்டர் ஆஃப் 2-3 hours நீங்க சொல்றீங்க இல்லையா? போலீஸ் ஆல்சோ ஹேஸ் டு இன்வெஸ்டிகேட் இல்ல. உண்மையிலேயே என்ன நடந்தது, என்ன சீக்வென்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் அந்த பிரிலிமினரி பேசிக் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் இல்லையா? அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு வதந்திகள், இவ்வளவு தவறான செய்திகள்லாம் வந்து ஒரு மீடியால வந்து தெரிஞ்சே ப்ராபகேட் பண்ணப்படுதோ, இதற்கு பின்னால் ஒரு நோக்கத்தோட பண்றாங்களா, இல்ல இவங்க வந்து இதை வெறும் ஒரு வணிக ரீதியாக ஒரு கண்ணோட்டத்துல மட்டுமே பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி. இதுல பெரிய பொலிட்டிக்கல் மோட்டிவ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல மேடம். எல்லாருக்கும் தே ஹேவ் டு பிரேக் த நியூஸ் ஃபர்ஸ்ட். அந்த டிவில வந்துரும், இந்த டிவில வந்துரும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான 90% ஆஃப் த ஜேர்னலிஸ்ட் வந்து தே ஹேவ் டு சேவ் தேர் ஜாப்ஸ். இதை வந்து நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிலாம் பேசல. இது வந்து சரி தவறுங்கிற இடத்துல இருந்து பேசலாம். அவங்களுக்கு என்னன்னா இன்னொரு காம்படிட்டர் அதை ஃபைல் பண்ணிடக்கூடாது, காம்படிட்டர் சேனல்ல அந்த டிக்கர் வந்துடக்கூடாது, காம்படிட்டர் சேனல்ல முதல்ல விஷுவல்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் நானே ஒரு எலக்ட்ரானிக் மீடியா ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் எனக்கும் அதுதான் ப்ரெஷர். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இன்னொருத்தர்கிட்ட வேலை தான் செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் அஸ் அ சொசைட்டியா நீங்க ஒரு மீடியாவுக்கு கைட்லைன் போட்டு மீடியா ஓனர்ஸ் எல்லாம் உட்காந்து இது வந்து ஒரு சொசைட்டியா தான் நீங்க இந்த விஷயத்த பண்ண முடியுமே தவிர ஒருத்தரை சொல்ல முடியாது. பட் அதே மாதிரி ஆப்போசிஷன் லீடர்ஸ் வந்து நிறைய நேரங்கள்ல ஆப்போசிஷன் வந்து தங்களுடைய கடமையில இருந்து தவறாங்கன்னு தான் நான் இந்த எல்லா விஷயங்களுமே சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்போசிஷனா நீங்க எப்படி பிரஷர் ஒரு கவர்மெண்ட்டுக்கு போடணும்னா நாட் பை ட்வீட்டிங். நீங்க வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க என்ன நடந்ததுங்கிறத மக்களோடு மக்களா கேட்டு நீங்க ஒண்ணு போலீஸ்க்கு சொல்லலாம்,
அப்படி இல்லைன்னா ஒரு போராட்டங்கள் மூலமாக தான் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். இப்ப ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது மறுநாளே இன்னைக்கு முதலமைச்சரா இருந்தா அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மக்களோடு போறாரு, ஸ்டெர்லைட் போராட்டத்தை பத்தி பேசுறாங்க, அவங்களோட நிக்கிறாங்க. அப்படிதான் இப்ப என்ன ஆகுதுன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிரான கிரைம்ஸை வந்து மீடியா கவர் பண்றது இல்லைங்கிறாங்க. மீடியா எல்லாத்தையும் கவர் பண்ணதான் பண்றாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு மேல ஒரு ஸ்டோரியில நீங்க இருக்கணும்னா அந்த ஸ்டோரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பனிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அது எப்ப வரும்னா ஆப்போசிஷன் வந்து தங்க கடமையை செய்யும் போதுதான். ஆப்போசிஷன் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஈவன் எல்ஓபி கூட என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் போடுறாங்க. எல்லாரும் ஒரு ட்விட்டர்ல ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு அதற்காக ஒரு போராட்டமோ இல்ல அந்த விஷயத்த லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போலீஸ் கொண்டு போறதுக்கான பிரஷர் யாருமே போடுறது இல்லை. ஸோ மீண்டும் அதேதான் மேடம், கவர்மெண்ட் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். மீடியாவும் தங்களுடைய சென்சிட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். எதிர்க்கட்சிகள் வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிசைஸ் மட்டும் பண்ணாம ப்ரெஷர் கொடுக்கணும். ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கும் அந்த போலீஸுக்கும் அவங்க எப்படி ஒரு ரைட் அப்ரோச்ல ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் அது வந்து போலீஸுக்கும் அது வந்து பாடமா இருக்கும். நீங்க ஒரு போராட்டமே பண்ணாம நீங்க வந்து ட்விட்டர்ல ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க, அது போலீஸ்க்கு என்ன ஆகுனா ஓகே எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்தாலும் ஒரு ட்வீட் தானே வரப்போகுது. சி இப்படிதான் நீங்க வந்து ஹியூமன் மைண்ட் வந்து வேலை செய்யும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து போலீஸ் சிஸ்டம்லயே இருக்கக்கூடிய ஃபெயிலியர் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு மேல இருக்கிற ஆபீசர்ஸை நம்ம டச்சே பண்ண மாட்டோம். கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணாலும் கூட ஒரு மாசத்துல அவரை ரீஹாபிலிட்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஐபிஎஸ் அசோசியேஷன்ஸ் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டியை டாப்ல ஃபிக்ஸ் பண்ணாதான் அது வந்து பெர்குலேட் டவுன் ஆகும். ஸோ அங்க இது வந்து ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோ மட்டும் பண்ண முடியாது. ஸோ கலெக்டிவ் சொசைட்டியா நீங்க வந்து அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதற்கான லாஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் நீங்க வந்து அந்த பனிஷ்மெண்ட் ஈவன் நீங்க இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்லயா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் கேஸ்லயா இருக்கட்டும், மீடியாவோட ரோல் வந்து அன்னைக்கும் இட் வாஸ் புட் அண்டர் அ லாட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி அண்ட் லாட் ஆஃப் கொஸ்டினிங். மீடியா இதெல்லாம் பண்ணலாமான்னு ஒவ்வொரு முறையும் மீடியா மீது கேள்விகள் கேட்க தான் படுகிறது. மீடியா வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டும் இருக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிள் பீப்புள் ஆர் ஆன்சரிங். ஸோ அஸ் அ சொசைட்டியா தான் இதை பண்ண முடியுமே தவிர இன்னொன்னு வந்து கவர்மெண்ட்ஸும் வந்து அவங்க என்ன எதிர்கட்சியில இருக்கும்போது என்ன சொல்றாங்களோ அதை வந்து செயல்படுத்த வேண்டியது அவங்க கடமை. அவங்க தே ஆல்சோ ஹேஸ் டு பி அக்கௌண்டபிள் டு த பீப்புள். ஓகே ஓகே. இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டா இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் கையில எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. திமுகவுடைய நலத்திட்டங்களை வச்சு திமுகவை விமர்சனம் பண்ண முடியல, அவங்களுடைய வளர்ச்சியை வச்சு அவங்களை விமர்சனம் பண்ண முடியல அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்டா கையில எடுக்கிறாங்க. களத்தில் 2026 தேர்தலில் இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? களத்தை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இல்லாம நீங்க கிராமங்கள்ல வந்து கஞ்சா மற்றும் மற்ற ட்ரக்ஸோடைய புழக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அங்க இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்ல எல்லாம் வந்து அது போலீஸோட சப்போர்ட்டோடவே அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது அங்க வந்து மக்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் மீதும் போலீஸ் மீதும் ஒரு கோபம் வந்து ரொம்ப நேச்சுரலா வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து டிஎம்கே வந்து ரொம்ப இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ப்ராப்ளமா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவங்களுக்கு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பெருமளவுல அவங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. இது வந்து ஒரு ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் லீடர் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து இந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கும். ஸோ எதிர்கட்சிகளும் இதுல வந்து தங்களுடைய கடமையை செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் அவங்க என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்வீட் போடுறது அதுலயே இருக்காங்களே தவிர ஒரு போராட்டங்கள் இதை வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போறதுல வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. இதுக்கு இதுக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மண்டே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இன்னும் மேட்டர் ஆஃப் வீக்ஸ் வந்து நம்ம களத்துக்கு போக போறோம். இதை வந்து சரி செய்யறதுக்கு இனிமேல் வந்து திமுக இந்த அரசு வந்து என்ன துரித நடவடிக்கைகளை வந்து களத்துல எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? as a citizen, as a journalist, as a commentator, what do you feel has to be done immediately and in the long term?
டைம் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் அவுட் ஃபார் த டிஎம்கே. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா அன்னைக்கே திஸ் கவர்மெண்ட் ஹஸ் நோ ரோல். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் கிட்ட போயிடும். சிஓ வில் பிகம் தி டிஃபேக்டோ பாஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ போலீசிங்கை வந்து எந்த கவர்மெண்ட் அடுத்து வந்தாலும் சரி, போலீசிங்ல வந்து பீட் போலீசிங்ல வந்து அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னொன்னு, இன்னைக்கு இந்த கஞ்சா புழக்கங்கள் வந்து எல்லா கிராமங்கள்லயும் இருக்கு. அது மட்டுமே இந்த கிரைம்ஸ்க்கு காரணம்னு நான் சொல்லல. நிறைய விஷயங்கள் இருக்கு. சொசைட்டியா நாம பண்ற விஷயங்கள் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ போலீசிங் வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களோட போலீசிங் மெத்தட்ஸை இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியும், இப்ப நடக்கிற கிரைம்ஸுக்கு ஏத்த மாதிரியும் பண்ணணும். நீங்க வந்து இன்னைக்கு நிறைய ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் நடக்குது. ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸே கூட ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஏத்த மாதிரி மாறுது. அந்த கிரைமோடைய நேச்சர், அந்த கிரைமோட தன்மைகள்லாம் மாறுது. ஸோ நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ற அதே நேரத்துல வந்து ஐ திங்க் போலீசிங்ல வந்து ஒரு பெரிய ஒரு பேரடைம் ஷிஃப்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து போலீஸுக்கும் முதல்ல அவங்களுக்கான மரியாதையை மக்களும் கொடுக்கணும், அரசாங்கங்களும் கொடுக்கணும். பட் போலீஸ் வந்து அந்த போலீசிங் விஷயங்களை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தே நீட் ஆக்சுவலி நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். மக்களுக்கும் வந்து போலீஸோடைய வேலைகள் என்ன, கடமைகள் என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். போலீசிங்லயும் நீங்க வந்து மெத்தட்ஸை வந்து நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷனா இருந்தாலும் சரி, பேட்ரோலிங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய. வெறும் சிசிடிவி வச்சுட்டா மட்டும் குற்றங்கள் குறைஞ்சிடாது. சிசிடிவியை மானிட்டர் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவி வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்புட்ஸ். அதுல வர ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரைமோட நேச்சரே வந்து மாறிட்டு வருது. ரொம்ப மோசமா கொடூரமான விஷயங்கள்லாம் வரும்பொழுது, ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்கிறதுங்கிறது ஒரு சொசைட்டியா தான் இதை வந்து நாம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரோஆக்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசம் வந்து நீங்க வச்சிருக்கிறீங்க சார். ஐ ஹோப் இந்த கவர்மெண்ட்டும் சரி, இனி வரக்கூடிய கவர்மெண்ட்ஸும் சரி, இதை வந்து ஒரு ஆரோக்கியமா கன்சிடர் பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோடைய நோக்கம். Thank you very much for joining and sharing your thoughts. Thank you, sir. Thank you so much.